ஹாய்டா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிக்கு கூட ஸ்டே வித் மீ நெக்ஸ்ட் பாட்டு தாண்டா பார்க்க போகிறோம். போன பாட்டு பார்க்கறவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. போன பாட்டு எதாவது முடிச்சிருந்தோன்னா ஜிம்மன் அப்படியே மயக்கத்துலேருந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாங்க. ரூமில் யாரும் இல்லைன்றதுனால அப்படியே பெட்லேருந்து எழுந்திருப்பாங்க. அப்போது ஸ்லிப் ஆகி விளையாடும் போது சங்குக்கு வந்திருப்பார். அதோட தான் முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது சங்குக்கு தான் அப்படியே ஜிம்மினை தாங்கி பிடிக்கிறாங்க. ஜிம்மன் சங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுற? அம்மா உனக்கு எதுவும் ஆகலைல்ல? இல்லை இல்லை ஜிம்மன், எனக்கு எதுவும் ஆகலை. உனக்கு இப்போ ஓகேவா? நீ இப்போ பரவாயில்லையா? எனக்கு ஓகே தான். லைட்டாக ஹெட்டு மட்டும் பெயினாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அது சரி, நீங்கள் என்ன பண்ணுற? அம்மா டே எங்கே யாரையுமே காணோம்? இருக்காங்க டே, எல்லாருமே கீழே இருக்காங்க. ஓ சரி, என்னாச்சு? அம்மா யார் அது கூடயே சண்டை போட்டுட்ருந்தாங்க? அது அது ஒன்றும் இல்லை சிம்மன், அது என்னோடய பிரதர் தான். எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டு. ஸோ அதுதான். ஓ, ஆனால் அவர் ஏதோ ரொம்ப கோபமாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் அந்த சைடு வந்தேன். அப்போது நீ யார் கூடயும் பேசிகிட்டு இருந்தியா? சரி, யாரோ தெரிஞ்சவங்க போல தான் நானும் போனேன். ஆனால் திடீர்னு அவர் உங்ககிட்ட சண்டை போடுறத பார்த்தேன். அதுதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சடனாக நான் அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாரு. ஸோ ஜங்குக் அப்படி ஜிம்மனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே, பரவாயில்ல ஜிம்மன், உனக்கு எதுவும் ஆகலைல்ல, அதுவே போதும். இப்போ நீ ஓகே தானே? நான் ஓகே தான் ஜங்குக் அப்படின்னு சொல்ல, ஜங்குக் அப்படியே ஜிம்மனை பெட்டில் உட்கார வச்சுட்டு ஜிம்மனோட ஹேண்டை அப்படியே அவரோட ஹேண்ட்குள்ளே வச்சுட்டு, ஜிம்மன் இங்கே பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத. என்ன சங்கு, என்ன சொல்கிற? நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு வாட்டி யாருக்காகவும் இப்படி உன்னோட லைஃபோட விளையாடாத, புரியுதா? நானாகவே இருந்தாலும் இந்த மாதிரி என்றைக்கும் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சுஜிமன் லைட்டாக சிரிச்சிட்டு, ஜங்கோக், நான் எல்லாருக்காகவும் இப்படி பண்ணணும்னு தெரியல, ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏதோ தோணுச்சு, ஏதோ நீ கஷ்டப்படுறியோன்னு தோணுச்சு, அதுதான் அப்படின்னு சொல்ல, ஜங்குக் அப்படி சிம்மியோட ஐஸை பார்த்துக்கிட்டே, புரியுது, ஆனால் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, இந்த மாதிரி எப்போவும் திரும்ப பண்ணக்கூடாது, ஓகேயா? ஓகே ஓகே ஓகே, ஐ ப்ராமிஸ், இந்த மாதிரி இனி எப்பவும் பண்ண மாட்டேன், சரியா? இப்போ நீ ஹாப்பியா? இப்போ தான் நான் ஹாப்பி. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் ஹியாங்கிட்ட போய் சொல்கிறேன். சரி ஜங்குக். அப்புறம் ஹியாங், அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க மேலே கோவம்லாம் பட மாட்டாங்க, நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன். ஓகே ஓகே ஜங்குக், தேங்க்யூ. சரி, நீ படுத்துக்கோ அப்படி சொல்லிவிட்டு ஜிம்மினை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு ஜங்குக் அப்படியே வெளியில் போகிறாங்க. ஜிம்மின் ஜங்குக் போகிறதே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் அப்படியே டோர்கிட்ட போயிட்டு திரும்பி ஜிம்மினை பார்க்குறாரு. ஜிம்மின் ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ண, ஜங்குக்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு வெளியில் போகிறாங்க. ஸோ ஜங்குக் வெளியில் போனதுமே ஜிம்மினோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிவிட்டு, நான் நினச்சது தானே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம டே தான் அப்படி டெரஸில் தனியாக நின்றுட்டுருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே நின்றுட்டுருக்காரு. லிட்ரலி அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ மைண்டே ரொம்ப அப்செட்டாக இருக்குது, ஜிம்மன் இப்போ இப்படி இருக்கிறது. ஸோ அப்படியே அதையே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. இப்போது நம்ம ஷுக்கா தான் அப்படியே டேக்கு பின்னாடி போயிட்டு டேவை பேக்கப் பண்ணுறாங்க. ஸோ டே அப்படியே நின்றுட்டுருக்காரு, எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஷுக்கா தான் டே அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. டே அப்போது அமைதியாக தான் இருக்க. இப்போ ஷுக்கா அந்த அக்கா பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ டேயோட ஐஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தண்ணி கலங்கி நிற்கிது. ஜங்குக் இதை பார்த்துட்டு, என்னடா எதுக்கு இப்படி அழுதுட்ருக்க அப்படின்ட்டு கேட்க, இப்போ டே தான், ஷுக்கா அது நான் தப்பு பண்ணிட்டேன்ல, இப்போது இங்கே நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன்ல ஷுக்கா, என்னால் தானே இதெல்லாம் நடக்குது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஏன் இப்படிலாம் யோசிக்கிற?
இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதுதான் நடந்துச்சு. இப்படி தேவையில்லாமல் எதுவும் யோசிச்சுட்ருக்காத, புரியுதா? இதுக்கு நீலாம் ஒரு காரணமும் கிடையாது. இதை யோசிச்சுட்டு தான் இப்படி நின்றுட்டுருக்கியா நீ? இல்லை, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சிம்மன் இப்போ இப்படி இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் இல்லை. அன்றைக்கி மட்டும் நான் அவனை அந்த அரண்மனையிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தேன்னா எனக்கு இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. சிம்மனும் ஜங்குக்கும் ஒன்றா இருந்திருப்பாங்கல்ல. அன்றைக்கி சிம்மன் என்கிட்ட சொன்னான், எனக்கு ஜங்குக்கு மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறான்ட்டு. ஆனால் நான் தான் நம்பலை. அவன் எங்கே என் சிம்மனை ஹர்ட் பண்ணிவிடுவானோ, கஷ்டப்படுத்திடுவானோன்னு தான் நான் சிம்மனை அங்கேருந்து போக வச்சேன். ஆனால் நான் எவ்வளோ பெரிய முட்டாள் இல்லை சுகா. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி எதையோ பண்ணி கடைசியில் இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை ஆகிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு டே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ சுகா அப்படியே டேவை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஸோ டேவோட டியர்ஸ் சுகாவோட ஷோல்டரில் படுது. சுகாவுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ சுகா தான் அப்படியே டேவோட ஷோல்டரை டேப் பண்ணிவிட்டு டேவோட ஹெட்டில் ஹேண்ட்ஸ் வச்சு ஒரு மாதிரி அவரோட ஹேரெல்லாம் கோதிக்கிட்டே, இங்கே பாரு டே, இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன், இந்த நடக்கிற எதுக்குமே நீ காரணம் கிடையாது, புரியுதா? இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது. உனக்கு ஒன்று சொல்லவா, இது என்னோட தப்பும் இருக்குது. நான் மட்டும் அன்னைக்கு உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தா நீ இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேல்ல. ஆனால் அன்றைக்கி சொல்ல முடியாத சிச்சுவேஷன்டா. நீயோ இல்லை சிம்மினோ இல்லை சங்குக்கோ உங்கள் 3 பேருக்குமே என்ன நடக்குதுன்னு முழுசாக தெரியாது. ஈவன் சங்குக்கு கிங் இறந்ததுக்கு அப்புறம்தான் பாதி விஷயம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் சங்குக்கே எல்லாத்தையும் சொன்னான். ஈவன் எனக்கே முழுசாக எதுவும் தெரியாதுடா. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும் சொல்லு? நான் இதெல்லாம் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன். நீ கஷ்டப்படுறது எப்படி என்னால் பார்க்க முடியும் சொல்லு? என்னால் உன்னை எப்படி ஹர்ட் பண்ண முடியும்? இதெல்லாம் நடக்க போகுது, ஜிமினுக்கு இப்படி ஆக்க போகுதுன்னு சொன்னால் நீ நிம்மதியாக இருப்பியா? இல்லை ஹாப்பியாக தான் இருப்பியா? உன்னால் இருக்க முடியுமா? ஒவ்வொரு செகண்டும் நீ அவனை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்திருப்ப. அவனை பற்றி யோசிச்சுட்டு உன்னை பற்றி நீ கவலைப்பட்டிருக்க மாட்டேன். இப்போது நடக்கிற பிரச்சனைக்கு ஜிமினோ இல்லை நானோ இல்லை இங்கே இருக்கிற யாருமே காரணம் கிடையாது. நீயும் சரிதான். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்துக்குழுக்கும் இப்போ பிரச்சனை இருக்குது. இப்போது நம்ம 7 பேர்த்தில் யாருக்கு எது ஆனாலும் அதுக்கு கண்டிப்பாக காரணம் அந்த ஆரன் மட்டும்தான், புரியுதா? இப்போதைக்கு நம்மளால் ஆரனை சமாளிக்க முடியும். ஆனால் அந்த டெவில் கிங் மட்டும் வந்துடவே கூடாது. உனக்கு தெரியும்ல, இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ரொம்ப பத்திரமா இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மூலையில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எதுவும் நடக்க போகிறதில்லட்டி, புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறமாவது ஒன்று நீயே பிளைண்ட் பண்ணிக்கிறத விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம், சரியா? இப்படி ஃபீல் பண்ணாத, எனக்கு கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்ல டே அப்படியே ஜங்குக்கே பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு அப்படி டேவோட டேர்ஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே டேவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. டே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ சுப்பா தான், லவ் யூ டே, என்ன நடந்தாலும் சரி என்றைக்குமே உன்னை நான் விட்டுற மாட்டேன், புரியுதா? எதுவாக இருந்தாலும் நான் உன் பக்கத்தில் தான் இருப்பேன். உனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆகாது. நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகிடுறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம நம்சன் தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க அப்படியே ரூம்குள்ளே தான் இருக்காங்க. இப்போ ஜின் ஜுனா சொல்லு ஜின், அடுத்து என்னடா பண்ண போகிறோம்? இப்போ ஆரன் டேரெக்டாகவே ஜங்குக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஜங்குக்கு வேறு வீக்காக இருக்கான்டா. சரி ஜின், எனக்கு தெரியுது, ஆனால் இப்போதைக்கு ஜங்குக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்ல. என்ன விளாட்றியா? நம்ம இருக்கிற சிச்சுவேஷனில் ஜங்குக்கை எப்படி ட்ரீட் பண்ண முடியும்? இல்லை ஜின், ஜங்குக்கு அவனோட பவர் திரும்ப வந்தாகணும். இப்போதைக்கு அவன் வீக்காக இருக்கிறது நல்லதில்லை. ஏன்னா அவன் வீக்காக இருக்கிறது தெரிஞ்சதுனால தான் இப்போது ஆரன் அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு தெரியும் இதை ஆரம்பித்தா எப்படியும் ஒரு 10 டேஸ்க்கு போகும். ஆனால் இதை நிறுத்தக்கூடாது. அது வரைக்கும் யாருக்கு எதாகாமல் நான் பார்த்துக்கிறேன். நீ ஜங்குக்கு
ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணு. இல்லை இல்லை என்னால் முடியாது. ஜின் விளையாடாத. இப்போ ஒய்யனும் இங்கே இருக்கா, ஜோயாவும் இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜிமினும் இங்கே தான் இருக்கான். நம்ம 7 பேரும் ஒரே இடத்துல இருக்கோம். மறந்துட்டியா? நம்ம 7 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறது நமக்கு ஆபத்துன்னு உனக்கு தெரியும்ல. ஆனால் இப்போ எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இப்போ இங்கே எல்லோரும் ஒன்றா இருக்கோம். எனக்கு என்னமோ நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த டெவில் கிங் இங்கே வரப்போகிறான். நம்ம 7 பேரும் இங்கே இருக்கிறது அவனுக்கு என்ன இருக்கோ தெரிஞ்சிருக்கும். எதாவது ஒன்று அவன் கண்டிப்பாக பிளான் பண்ணுவான். ஆனால் அதுக்குள்ளே ஜங்குக்கு அவன் பழைய நிலைமைக்கு வந்தாகணும். ப்ளீஸ் ஜென், புரிஞ்சுக்கோ, பயப்படாத, எதுவும் ஆக்காது. ஜங்குக்கை சுற்றி நான் என்னோடய ஸ்பிரிச்சுவல் பவரை போட்டு வைக்கிறேன். கண்டிப்பாக அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜின் அப்படி டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு, இங்கே பாரு நம்ஜோன், இப்போது எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. நீ தான் வேம்பியர் கிங்கு. அடுத்து என்ன பண்ணுன்றதை நீ தான் முடிவு பண்ணி ஆகணும். நீ சொல்கிறன்றதுனால நான் இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் ஜங்குக்கை யாரும் நெருங்கவே கூடாது. புரியுதா? எனக்கு தெரியும் ஜன், நான் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீ போய் ஜங்குக்கிட்ட பேசு. பேசுகிறேன், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி சொல்லிவிட்டு ஜின் அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நம்ஜூன் தான் அப்படியே ஸ்மக் பண்ணிக்கிட்டு, இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மீட் பண்ண வேண்டியதாகிடுச்சுல்ல, வெயிட் பண்ணு, நானே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ஜூன் அங்கேருந்து மறைஞ்சி போயிடுறாரு. ஸோ அப்படியே இந்த பக்கம் நீங்கள் தான் அப்படியே மூஞ்சத்துக்கு வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. பக்கத்தில் ஹோபி. என் என்ன எதுக்குடி இப்படி உட்காந்துட்ருக்க? என்னாச்சு? என்னடா என்னாச்சு? நான் அசால்ட்டாக கேட்குறேன். எனக்கு ஹேண்ட்ஸ்லாம் வலிக்குது. அதை விட இந்த சின்னியாங்க வேறு இன்னும் பிளட்டு தேவைப்படுதுங்கிறாரு. என்னடா நினச்சிட்ருக்கீங்க? நாங்கள் என்ன பிளட் பேங்காக வச்சுருக்கோம்? ஒன்றும் பிளட் எடுக்கிறேங்கிறீங்க. நீங்களாம் வேம்பையர் தானே, வேறு எங்கேயாச்சும் போய் பிளட் எடுக்க வேண்டியது தானடா. ஏன்டா என்னை கூப்பிட்டு வந்து இப்படி பேரை வாங்கிட்டுருக்கீங்க? ஏன் சரி நான் எதுவும் சொல்லலை. ஒன்றா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். இது ரொம்ப முக்கியம், இது தேவை, அது இதுன்னு. இந்த வேம்பையர் கூட்டத்தில் எப்படி வந்து மாட்டினேனே தெரியல. எப்படி இங்கே தப்பிக்க போகிறேன்னு தெரியல. ஏன்டி பேசுகிற? போடா, நான் அப்படி தான் பேசுவேன். வாயாடி, கொஞ்சமாக அமைதியாக இருக்கியா? கொஞ்சமாக பயப்படுறியா? இங்கெல்லாம் வேம்பையராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் கூட பயப்படாமல் நீ பாட்டுக்கு பேசிகிட்ருக்க. ஆமாம், நீங்களாம் பார்த்தா வேம்பையர் மாதிரியா இருக்கீங்க. நீங்கள் ஏதோ ஃபேஷன் ஷோக்கு வந்த மாதிரி இருக்கீங்க. எல்லோரும் பார்க்க ஒவ்வொரு ரகமாக இருக்கீங்க. இதில் யாரை பார்க்கறது யாரை விடுறதுனே தெரியல. அதுலேயும் ஜின்யாங் பார்க்கவே செம்மையாக இருக்கார். ஆனால் என்ன பண்ண, அவர் தான் நம்ஜூனோட ஒய்ஃப் ஆகிட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஹோபியோடய உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கிற எல்லாரை விட நீங்கள் தான் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க தெரியுமா? உங்களை பார்த்தாலே அப்படி கடிச்சு சாப்பிட்ணுன்னு தோணுது. எது? ஒன்றுமே இல்லை ஹோபி, ஒன்றுமே இல்லை. சரி, என்ன எவ்வளோ பிளட்டு வேணும்? அப்படியே மொத்தமாக எடுத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஹோபி சிரிச்சிட்டு, கொஞ்சமாக சீரியஸாக பேசுடி, ஏன்டி இப்படி லொடன்னு பேசிகிட்ருக்க? அப்படி தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு. அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்க. ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. ஹோபி உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் சோயாவா அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு உங்களையும் ஹோபி மாற்றி பார்த்துட்ருக்கா. அப்படியே இந்த பக்கம் டெவில் வேர்ல்டு தான் காட்டுறாங்க. ஸோ இப்போ ஆரன் அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. ஆரன் நேராக போயிட்டு, எங்கே இருக்கார்? கிங் உள்ளே தான் இருக்கார். சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆரன் அப்படியே ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த ரூமே அவ்வளோ டார்க்காக இருக்குது. ஒரே ஒரு கேண்டிலோட வெளிச்சம் மட்டும்தான். ஸோ உள்ளே அவ்வளோ இருட்டாக இருக்குது. ஸோ ஆரன் அப்படியே உள்ளே போய் நிற்கிறாங்க. அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் அப்படியே ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்கில் அவர் ஃபேஸ் ஹெட்லேருந்து கால் வரைக்கும் மறைச்சிருக்காங்க. ஸோ அப்படியே திரும்பி நிற்கிறாங்க ஆப்போசிட்டில், வாழை ஃபேஸ் பண்ண மாதிரி. இப்போ ஆரன் அவருக்கு பின்னாடி நின்றுட்டு அப்படியே பவ் பண்ணுறாங்க. இப்போது அந்த பர்சனும் எழுந்திரி அப்படின்னு சொல்ல, ஸோ ஆரன் அப்படியே எழுந்து நின்றுட்டு, கிங், நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்க எல்லோரும் ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போது நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் பண்ணுவோம். இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இரு. ஆனால் கிங், நீ என்ன நினச்ச? அவங்க ஒன்றாயிட்டா நம்ம நினச்சதை பண்ணிடலாண்ணா? நீ ஒன்றும் முட்டாள் கிடையாது ஆரன். உனக்கு வேம்பையரோட சக்தி என்னன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா நீயும் ஒரு வேம்பையர், ஞாபகம் இருக்கா?
இருக்கு கிங். ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க எல்லோரும் ஒன்று ஆகணும்னு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ எல்லோரும் ஒன்றா தானே இருக்காங்க. அவங்க எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிறது யாருன்னு மறந்துட்டியா என்ன? ஆரம். அவனுக்கு என்ன இருக்கும், நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் எப்படி? அது உனக்கு புரியாது. அவன் ஒரு வேம்பையர் கிங்கு. அது மட்டும் இல்லை, பிளாக் கிங்கு. மறந்துடாத, வேம்பையர்லேயே அதிக சக்தி அவனுக்கு தான் இருக்குது. மற்றவங்கள விட ஆரம்ப சமாளிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன் உனக்கு தெரியாதா என்ன? வேம்பையர் கிங்குனா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு. ஒரு டெவில் கிங்கான என்னால் கூட ஆரம்பிக்கிட்ட சண்டை போட முடியாது. தெரியும் தானே? தெரியும். ஆனாலும் நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது அவங்களோட சக்தி அந்தளவுக்கு வேலை செய்யாதுன்னு. உண்மைதான். ஆனால் அது ஆரம்புக்கு கிடையாது. என்னோடய கெஸ் கரெக்டுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் என்னை தேடி வருவான். கிங், என்ன சொல்கிறீங்க? அவனுக்கு நல்லாவே தெரியும் அவங்க எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது என்ன நடக்கும்னு. அவங்க எல்லாரையும் ஒன்றா ஆக்குனது யாருன்னு தெரியும். கண்டிப்பாக என்னை தேடி அவன் வருவான். அவனை பார்க்க நானும் ரொம்ப ஆர்வமாக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ அடுத்து என்ன பண்ணுறது? அது வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கணுமா? ஆமாம், இருந்து தான் ஆகணும். ஏன்னா அந்த ஒரு நாள் கண்டிப்பாக வேம்பியர்ஸ் எல்லாருமே ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. அவங்க உடலளவுலேயும் சரி, மனதளவுலேயும் சரி, அவங்களோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த ஒரு நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ மட்டும் நம்ம கரெக்டாக அவங்கள அடித்தோன்னா திரும்ப அவங்களால எழும்பவே முடியாது. எனக்கு தேவை அவங்க எல்லாரோட சக்தி. அவங்க எல்லாரோட சக்தி கிடைச்சா மட்டும்தான் என்னால் முழு உருவத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே கோட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. பார்த்தா உருவமே இல்லை. ஸோ வெறும் ட்ரெஸ்ஸு மட்டும் தான் போட்ட மாதிரி இருக்குது. உருவமே இல்லாமல் இருக்காங்க. இப்போ ஆரன் தான். அப்போது அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமா? ஆமாம், நான் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் அவன் எப்படி இருக்கான்? இப்போ பரவாயில்ல. அவன் அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. கண்டிப்பாக அவன் உன்கிட்ட சொல்லியிருப்பானே அடுத்து என்ன பண்ணணுன்னு. சொல்லிட்டான். அவன் அடுத்து அந்த கல்லை தான் எடுக்க போகிறான். எனக்கு தேவை அந்த கல்லும் அந்த புத்தகமும் தான். அவன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க எல்லாரையும் அந்த குகைக்கு கூட்டிகிட்டு போகணும். அது வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா அவன் எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கானோ அது வரைக்கும் தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும். நம்ம கண்ட்ரோலை மீறி அவன் போயிட்டானா கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. புரியுதா? அவனை கண்காணிச்சிக்கிட்டே இரு. அப்புறம் ஹான்கிட்ட ஜின்னை கண்காணிக்க சொல்லு. என்ன சொல்கிறீங்க? ஜின்னையா? ஆமாம். ஏன்னா இப்போ அவங்க அடுத்த சங்குக்கு பவரை கொண்டு வரதாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க 6 பேத்தில் ஒருத்தருக்கு பலம் குறைஞ்சாலும் ஆரம்னால் சமாளிக்கிறது கஷ்டம். எப்படியும் ஆரம் சங்குக்கோட பவரை கொண்டு வர தான் பார்ப்பான். எனக்கு தெரிஞ்சு அவனோட அடுத்த அதுவாக தான் இருக்கும். சங்குக்கு பவர் கொடுக்குற ஒரே ஆள் ஜின்னு. அவனால் மட்டும்தான் முடியும். ஆனால் எப்படி வேம்பையரால் எப்படி இன்னொரு வேம்பையரோட பவரை கொண்டுட்டு வர முடியும்? கண்டிப்பாக முடியும். ஜின் நினச்சா அதை பண்ண முடியும். ஏன்னா ஜின் வேம்பையர் உலகத்தோட மருத்துவன். அவனால் பண்ண முடியாத விஷயமே கிடையாது. வேம்பையருக்கு என்ன காயம் பட்டிருந்தாலும் அதை அவ்வளோ ஈஸியாக சரி பண்ணக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட இருக்குது. ஜின்னும் சரி, ஹோபியும் சரி, மருத்துவ குணம் வாய்ந்தவங்க. அவங்களோட சக்தியால் காயப்பட்ட வேம்பையர்ஸை கண்டிப்பாக சரி பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கு இப்போ தேவை பியூர் பிளட் மட்டும்தான். அது இருந்தாலே சங்குக்கை பழைய லெவலுக்கு கொண்டு வர முடியும். நீ சொன்ன மாதிரி சங்குக்கு கூட இருக்கிற அந்த 2 பொண்ணுங்க பியூர் பிளட்டுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி அவனை பழைய நிலைமைக்கு மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நீ அதை தடுத்து தான் ஆகணும். எப்படியும் சங்குக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்கன்னா அதை நிறுத்த முடியாது. அதுதான் நமக்கு சரியான டைம். அப்போ தான் கண்டிப்பாக நம்மளால் அவங்கள நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அதுக்காக தான் வெயிட் பண்ண சொல்கிறேன். இப்போதைக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இரு.
அடுத்து என்ன பண்ணுன்றத நானே சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஆரனும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்போது ஆரன் அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அந்த கிங்கும் அப்படியே அதே ரூம்குள்ளே தான் இருக்கார். அப்போ சடனாக அந்த எரிஞ்சிட்ருக்கிற கேண்டிலும் அமீது. இப்போ அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த கிங், வா ஆரம், நான் எதிர்பார்த்த மாதிரியே இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அது ஆரம் தான். அப்படியே அவரோட கோட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு, பரவாயில்லையே, இந்த டெவில் கிங் எனக்காகலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க போல். ஆமாம் ஆரம், ஏன்னா நீ வேம்பயர் கிங் ஆச்சே, உனக்காக வெயிட் பண்ணுறதுல தப்பில்லையே. என்ன விஷயம், பிளாக் கிங் என்னை தேடி வந்திருக்கீங்க, அதுவும் வேம்பயர் வேர்ல்டோட கிங், எதுக்காக என்ன தேடி வரணும்? காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம 2 பேரும் இது வரைக்கும் நேருக்கு நேர் பார்த்தது இல்லைல்ல, அதுதான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? நானும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களை பார்க்கணுன்றது தான் என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஓ அப்படியா? அதான் நானே வந்துட்டேனே. இது வரைக்கும் நம்மளோட கேம் மறைமுகமாக இருந்துச்சு. இப்போது நம்ம 2 பேரும் நேருக்கு நேர் நிற்கிறோம். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. புரியுது ஆரம், என்ன சொல்ல வரேன்னு. இது வரைக்கும் இந்த விளையாட்டு மற்றவங்களோட தான் இருந்துச்சு. இப்போது நம்ம 2 பேரும் விளையாட போகிறோம். ஆனால் என்ன, இதில் யாரோட சைடு இழப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஆரம். ஆமாம், ஏன்னா நான் மோத போகிறது இந்த டெவிலோட கிங்காச்சே, அதுவும் உருவமே இல்லாத ஒருத்தர் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இது டெவில் கிங்க்கு கோவம் வருது. ஸோ அப்படியே ஆரம்பை பார்த்து மறைக்க, ஆரம்பே நக்கலாக சிரிச்சிட்டு, நான் சொன்னது உண்மை தானே, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுற, எதுக்கு எங்களை துரத்திக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தேவை, அது எல்லாமே எனக்கு தெரியும். நானும் தெரிஞ்சு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். இவ்வளோ நாள் நீ விளையாண்டுட்ட, அது எல்லாமே நான் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போது இது என்னோட டர்ன். நீ என்ன நினைக்கிறியோ அது எதுவுமே நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். இது வரைக்கும் நீ என்னை நேருக்கு நேராக பார்த்ததே இல்லைல்ல, இனி பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழு வேம்பையராக மாறுறாங்க. ஸோ டெவில் கிங் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஆரம் தான் அப்படியே வேம்பையராக மாறி டெவில் கிங்கோட பக்கத்தில் போகிறாங்க. அவர் போன வேகத்திலேயே டெவில் கிங் அப்படியே ஒரு மாதிரி தூக்கி எறிகிறாரு. ஸோ அப்படியே போய் செவுத்தில் இடித்து கீழே விழுறாங்க. ஸோ ஆரம் நக்கலாக சிரிச்சிட்டு, என்ன கிங், சும்மா பக்கத்தில் வந்ததுக்கே இப்படி போய் விழுறீங்க, இன்னும் என் கூட சண்டை போடணும், என்னோட பவரை எடுக்கணும், அப்போ தானே உங்களோட உயிர், உங்களோட உடம்பு, உருவம் முழுசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிக்கிறாரு. ஸோ அந்த கிங்குக்கு ஆக்சுவலி ஆரம் பக்கத்தில் வந்து அவரோட விங்கால் அடிச்சிருப்பார். அதனால தான் அப்படி தூக்கி எறிஞ்ச மாதிரி போய் கீழே விழுந்திருப்பாங்க. அப்படியே டெவில் ஆரமை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆரம் நக்கலாக சிரிச்சிட்டு, சீக்கிரமாகவே நம்ம 2 பேரும் சண்டை போடுற டர்ன் வரும், அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அப்படி இந்த பக்கம் நம்ம ஜிம்மினோட ரூமை தான் காட்டுறாங்க. ஸோ ஜங்குக் அப்படியே ஜிம்மினுக்கு சூப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து ரூமை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே வந்து பார்த்தா ஜிம்மினை காணோம், பெட்டு காலியாக இருக்குது. ஜங்குக் அப்படியே இந்த ரூமை சுற்றி பார்க்குறாங்க, எங்கேயாவது இருக்கானான்னு சொல்லிட்டு அப்படியே வாஷ்ரூம்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மின் அங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு ஃபோன் போடுறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா, பாய்.